ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகால்லாம் வலிக்குதா? அம்மாவா? ஆமா ஏன் இடம் இல்ல அம்மா, பஸ் இடம் இல்ல, மன்னிச்சிருங்க, அடுத்த பஸ் வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க, சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லீங்க, அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர்தான் முருகப்பா, எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊரு பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, 2-3 ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட சொல்லி கூட இந்த பையன் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயே இழுத்து போட்டு 4 கொடுத்திருப்பேன். நீ டியூட்டியில இருக்கிறியான்னு தான் பேசாம இருந்துகிட்ட. இப்ப மட்டும் என்ன, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வர்றேன். அட வேண்டாப்பா, ஒரேடியா அவன் வயிற்றிலே அடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, லேசா முதலாளிட்ட பத்த வச்சேன். கண்டக்டர் வேலையே காலி. பையன் சோத்துக்கு தானம் போட போறான். நான் ஜம்முன்னு இருக்கேன், நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது, பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல பாவம், ரொம்ப நாளா நீயும் தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கமே வரமாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயா, பஸ் என்ன கப்பல வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொல்லிட்டா இருப்பா. பொம்பளை வண்டி ஓட்டுறா பத்தியா? அவ என்ன பண்ணல, ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகீழா போகுமே. அப்படியா? கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு? காரா? நான் யாரு? இப்ப காரோட வர்றேன் பாரு. அப்படியா? என்ன கடவுள இறங்கியா? அண்ணே இங்க பாருங்க. ஏய், யார கேட்டு பஸ்ல ஏறின? இடம் இல்ல, இறங்குடா கீழே. இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். இவன் பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர். இறங்குடானா? இப்ப நான் யார் தெரியுமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸினுடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர். தொப்பிய முதல்ல தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் திஸ் வார்னிங். ஸ்டார்ட். கொடுக்கல. காசு கொடுத்துட்டீங்களா? முந்தையே கொடுத்துட்டேன். பணத்தை வாங்கிக்கிட்டு 7 டிக்கெட் கொடுக்கல இல்ல சார்? போன ஸ்டாப்பிங்ல தான் ஏறினாங்க. யோ ஏயா போய் சொல்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஏறிட்டேன் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கணும், தப்பு என் மேலதான். நான் தான் டிக்கெட் வாங்க மறந்து போயிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் டிக்கெட் கொடுக்க மறந்தது கண்டக்டருடைய தவறு தானே? அடேப்பா, டியூட்டில ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க போல இருக்கே. அதுக்காகத்தானே எங்க முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன். என் பேர் ராஜு. என் பேர் விஜயா. டான்ஸ், மியூசிக்
இதெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, பரதக்கலை பாட்டுக்கலை. ஆமா, அது ரெண்டும் தான் எனக்கு உயிர். அதனாலதான் உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் அடிச்சேன். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இவ்வளவு துணிச்சலா என் முகத்துல யாரா லைட் அடிச்சு பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அதே முறையை கையாண்டேன். தவறா இருந்தா மன்னிச்சிடணும். டைம் ஆச்சு. நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுதான் வரேன். பக்கத்து வீடு. அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? ஆபத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல என்னை காப்பாத்துனதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் பேர் ராஜு. என்ன, முருகப்பா மோட்டார் சர்வீஸா? அது எங்க அப்பா கம்பெனியாச்சே. அப்போ நீங்க எங்க முதலாளி மக இல்லைங்களா? ஆமா, என் பேரு மீனா. சரி 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 சரி, எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. ஏன், தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அது நான் அதுக்கு சொல்லல. பின் எதுக்கு சொன்னீங்க? அதாவது தெரிஞ்சிருந்தா என்ன தொட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? நான் நீங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு, நீங்க புறப்படுறீங்களா? அரே பஸ்ஸுங்க, நான் வரேங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? அதனால என்ன, பரவாயில்ல. அப்போ பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். டீச்சர், இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா? இல்லையே, அதே கண்ணு அதே மூக்கு, எல்லாம் அப்படிதான் இருக்கு. அமைப்பில் இல்ல டீச்சர், பாவத்துல ஒண்ணும் தெரியலையே. என் பேச்சே எப்போதும் போல இனிமையா இருக்கு. போங்க டீச்சர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு. எப்போதும் இப்படியே மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். முந்தி சுத்தானந்த பாரதியார் கவிக்கணவல இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ மாயவரம் வேதநாயகம் பிள்ளை கீர்த்தனை. இது செஞ்சுரொட்டி ராகம், ஆதி தாளம். ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே. இது பல்லவி. பல்லவியே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் டீச்சர், ஐயனேன்னு சொல்றது யார? இறைவனை. தலைவனை கூட அப்படி அழைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. எந்த தலைவனே? காதல் தலைவன். ஏன் டீச்சர், காதல்னா என்ன? இத பாரு மீனா, பாட்டு நடனத்தை பத்தி கேட்டு சொல்றேன். காதலை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சொல்லுங்க டீச்சர். அடடே, இதே பெரிய வம்பா போச்சு. சொல்லுங்க. என்ன பாரு மீனா, இத பாரு மீனா, காதலை பத்தி நான் படிச்சது கேட்டது அதோட என் கற்பனை, இத வச்சுதான் சொல்லுவேன். சொல்லுங்க. காதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கிற ஒரு வித கேரினா மயக்கம், விளக்கம், ஈடுபாடு, ஏன் பக்தின்னு கூட மிகைப்படுத்தி சொல்லலாம். ஓஹோ, காதல் எப்படி உண்டாகுது? எப்படியும் உண்டாகலாம். அப்படின்னா அன்பு நாள் உண்டாகலாம், அழகு நாள் உண்டாகலாம், இசை நாள் கூட உண்டாகலாம்.
இசையினால கூட உண்டாகுமா? ஏன் உண்டாக கூடாது? உதாரணமா என்னையே எடுத்துக்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. என்னையே கவரும்படியான அளவுக்கு ஒருத்தர் பாடினா அதற்கு அந்த குரல் இனிமைக்காக நான் அவரை காதலிச்சாலும் காதலிக்கலாம் இல்லையா? ஓயே. இன்னொரு உதாரணம். சப்போஸ் நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கேன். வழியில எனக்கு ஒரு ஆபத்து உண்டாயிடுச்சு. அப்படியே என்ன கையில தாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்க, என் நிலைமை எப்படி இருக்கும்? தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் மேல எனக்கு காதல் உண்டாகலாம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் என் மேல காதல் உண்டாகலாம் இல்லையா? அதை எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன டீச்சர் இது? என்னன்னா எடுத்த உடனே நாம அந்த முடிவுக்கு வரலாமா? நமக்கு ஏற்படுற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அப்படி ஏற்பட்டாதானே அது அசல் காதல் ஆகும் டீச்சர். ஐயோ, நான் இல்ல நான் சொல்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐம் சோ சாரி. அதுக்கு அனுபவம் தேவை. அது எனக்கு கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். டீச்சர், கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வேண்டாம். ஏன் டீச்சர்? சொல்ற மனோநிலையில் நானும், கேக்குற உற்சாகத்துல நீயும் இல்ல. நான் சொன்னா சரியா இருக்காது. அத நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ உனக்கு தனிமை தேவைப்படுது. உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரட்டுமா?